முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரிப்போம். நமக்கு ஜீவன் கொடுத்த தேவன், அந்த ஜீவன் பரிபூரணம் அடைகிறதுக்காக நம்முடைய குமாரனை கொடுத்து நம்மை மீட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாக இருந்து நம்மை இந்த இருள் நிறைந்த அந்த பூமியிலிருந்து நம்மை பாதுகாத்து அவருடைய ஜீவ வழியிலே நம்மை நடத்தி இந்நாள் வரைக்கும் நம்மை கண்மணி போல காத்திருக்கிற அவருக்கே சதா காலமும் மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவன் நம்மை சபையாய் கூடி வரும்படிக்கு கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தியானம், இந்த அத்தி மரத்தை குறித்து நாம் கொஞ்சம் தியானிக்கலாம். நம்ம கடைசி காலத்தில் இருக்கிற நம்ம எதுக்குங்க அத்தி மரத்தை குறித்து தியானிக்கணும் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கலாம் இல்லைங்களா? தேவன் எந்த ஒரு காரியத்தை எழுதியிருந்தாலும் அதுக்கு பின்னணியில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்கும். இடையில நம்ம சகோதரர் ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, நம்ம தாமஸ் பிரதர் தான் ஃபோன் பண்ணி, பிரதர் எங்கள் அம்மா இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு அத்தி மரத்தை சபிச்சார் அவர் அப்படின்ட்டு அந்த கேள்வியை கேட்டாங்க. ஆமாம், அந்த இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் கேட்டாங்க. கரெக்டான ஒரு கேள்வி தான் அது இல்லைங்களா? சபிக்கிறவர்களே ஆசீர்வதிங்கன்னு சொன்ன நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் போய் ஒரு அத்தி மரத்தை சபிச்சிருக்கிறார். இனி உங்கள்கிட்ட கனி இல்லாத போகட்டும் அப்படின்ட்டு. அன்றைக்கி சாயங்காலமே பார்த்தீங்கன்னா அந்த மரம் சுத்தமாக பட்டு போனதை பார்க்க முடியுது இல்லையா? அப்போ அவர் செய்த காரியம் சரியா? ஒரு மரத்தை உண்டாக்குனது யார்? விதையை உண்டாக்குனது தேவன், அவர் மூலமாக தான் உண்டாக்கி இருக்கிறார். அப்போ இந்த ஒரு காரியத்துக்கு பின்னணியில் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா இந்த ஒரு வசனத்து மேல நமக்கு விசுவாசம் இல்லாமே இருக்கும். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையில விசுவாசம் இல்லாம நமக்கு இருந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆகவே நம்ம இந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிச்சு பார்க்கலாம். அப்போ பார்க்கும்போது இந்த ஒரு ஓமையில லூக்கா 13ஆம் அதிகாரத்துல அப்பொழுது ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து ஊமையாக எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் அது என்னவா இருக்குங்க? சங்கீதம் 78:2 நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஊமையை திறப்பு, பூர்வ காலத்திலிருந்து முதல் உண்டான மறைபொருளை வெளிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இதுக்கு பின்னணியில் என்னதான் இருக்கும்? ஒரு மறைபொருள் இருக்குன்றதான் நம்ம அதை புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனா அத்திமரனோட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது யாரை குறிச்சு பேசுறன்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் தான். ஆனா நம்ம வேதத்துல இருந்து அநேக காரியங்களை இன்னைக்கு ஆராய்ச்சி பார்க்க போகிறோம் இல்லைங்களா? அதுக்கு தான் நம்ம இந்த நேரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் ஏன் அந்த ஒரு மரத்துல கனியை தேடணும்? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு திராட்சை தோட்டம் உண்டாக்கியிருக்காரு. ஒரு திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் வச்சிருக்காரு. ஏன் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் வைக்கணும்? திராட்சை தோட்டம்னா தனியா தானே இருக்கும். அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள ஒரு அத்திமரம். அப்போ திராட்சை தோட்டத்துல போய் என்ன பண்ணல? அவரு கனியை தேடல, அத்திமரத்துல தான் கனியை தேடிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா? அடுத்து பார்க்கும்போது 3 வருஷமா நான் அதுகிட்ட கனியை தேடிக்கிட்டு இருக்கிறேன், அது கனி கொடுக்காம இருக்குதுன்னு சொல்றாரு இல்லையா? அதுக்கும் அப்போ பின்னாடி என்ன இருக்கும்? ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இது ஏன் நிலத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்குது இல்லையா? அப்போ ஏன் நிலத்துக்கு எடுத்துக்கிட்டு வெட்டி போடுதுன்னு சொல்லும்போது, இப்போ மத்தியஸ்தர் சொல்றாரு, இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், நான் அதுக்கு கொத்தி எரு போடுறேன்னு சொல்றாரு. ஸோ நம்ம இந்த ஒரு காரியத்தை, வேத வாக்கியத்தை நம்ம ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லும்போது இந்த ஒரு வேத வாக்கியத்தை நாம இன்றைக்கு ஆராய்ச்சி பார்க்கலாம். இப்போ அத்திமரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நாட்டில் அத்தி மரத்துக்கு என்ன கிடையாதுங்க? மரியாதை கிடையாது இல்லையா? அத்தி மரத்தை யாராவது விரும்புகிறோமா நம்ம இல்லைங்களா? அத்தி பழத்தை எடுத்து பறிச்சு பார்த்தோன்னு சொன்னா உள்ள எப்படி இருக்குங்க? பூச்சி இருக்கும் அது இல்லையா? அதனால யாருமே அதை என்ன அசட்டை பண்ணிடுவோம், நம்ம ஊர்ல அது விரும்ப மாட்டோம். ஆனா இஸ்ரேலை பொறுத்த அளவுக்கு இந்த அத்தி மரத்துக்கு மிகப்பெரிய ஒரு மேன்மை இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அத்தி பழத்துல அடை செய்வாங்க இல்லைங்களா? ஒருத்தர் நோய் கூட என்ன பண்ணிருக்குதுல குணமாயிருக்கு. சாதாரணமா அத்திப்பழ அடைன்னு சொல்லி வேதத்துல பாருங்க, ஒரு இடத்துல கூட தாவீது பசியா இருந்த ஒரு காலத்துல நாபால்ன்ற ஒரு வீட்டுக்கு போவார். போயிட்டு எனக்கு சாப்பாடு கொஞ்சம் கொடுப்பா, தாவீது வனாந்தரத்துல பசியோட இருக்காருன்னு சொல்லி அவருடைய ஆட்களை அனுப்பும் போது கொடுக்க மாட்டேன்னு விரட்டி விட்டுருவாரு அவர். அந்த நேரத்துல அங்க என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மா அபிகாயில் அங்கிருந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு வீட்டுல போய் உட்கார்ந்து அத்திப்பழ அடையை செஞ்சு, அது எத்தனை அத்திப்பழ அடை தெரியுங்களா? 200 அத்திப்பழ அடையை செஞ்சு எடுத்துக்கிட்டு வர்றாங்க.
தாவீது அவரை கொலை செய்யணும்னு வந்துட்டு இருக்கும்போது நம்ம எதிரில் வர்றாங்க இல்லைங்களா? அந்த வசனம் கூட படிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனம் படிக்கலாம் பாருங்க. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிர்களையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கி தாவீது கிட்ட போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அனுப்புறாங்க. அப்ப பாருங்க, சாதாரணமா அந்த அத்திப்பழ அடை என்ன பண்ணிருக்காங்க, வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு அது யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? நோய் குணமாயிருக்குது, அது மருத்துவம் நிறைஞ்சதா இருக்குது இல்லைங்களா? அத்திமரம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அத்திப்பழத்துக்கு அவ்வளவு ஒரு மரியாதை அங்க இஸ்ரேல் தேசத்துல இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அநேக இடத்துல இந்த அத்திமரத்தை பத்தி பேசி இருக்கிறார் தேவன் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ஒரு திராட்சை தோட்டத்துல இருந்த அத்திமரம் எது அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது திராட்சை தோட்டம் எதுன்றது நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ அந்த திராட்சை தோட்டம் எசையா 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிக்கலாம் பாருங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. மகா செழிப்பான ஒரு மேட்டில ஒரு திராட்சை தோட்டம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த திராட்சை தோட்டம் எதுங்கிறது, ஏன்னா நம்ம இதை குறித்து பாடம் பார்க்க போதில்லை, இது தனியாக ஒரு பாடமா இருக்கு. இது ஒரு நாள் நம்ம சகோதரங்க எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை எதுல நம்ம புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 7வது வசனம் படிங்க. அது பாத்தீங்களா? சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் எதுனா இஸ்ரேல் வம்சமே. அப்ப இஸ்ரேல் வம்சம் தான் அந்த திராட்சை தோட்டம் இல்லைங்களா? அப்ப அந்த அத்திமரம் எதுவா இருக்கலாம் இப்போ அப்படிங்கிறத நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு காரியம் தான். அதை நம்ம என்னன்றது பார்க்கலாம். இப்ப அந்த அத்திமரத்துல கனியை தேடல இல்லையா? அத்தி பழத்துல போயிட்டு அந்த திராட்சை தோட்டத்துல போயிட்டு அவர் கனியை தேடல. ஏன் தேடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இஸ்ரேலுடைய அந்த ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பார்க்கும்போது, அந்த ராஜாக்களுடைய காலத்துல அந்த யெரொபெயாமுக்கு பின்னால 10 கோத்திரத்தை அந்த யெரொபெயாம் எடுத்துட்டு போயிட்டு அவரு தன்னுடைய யோசனையின்படியே ஒரு தேவர்களை உண்டாக்கி, தன்னுடைய யோசனையின்படியே ஆசாரிகள் உண்டாக்கி, தன்னுடைய யோசனைப்படியே பண்டிகைகள் உண்டாக்கி அந்த இஸ்ரேல் ஜனங்களை தேவனை விட்டு பிரிச்சுட்டார். தன் பக்கம் சேர்த்துக்கிட்டார் அந்த மனுஷன் இல்லைங்களா? மனுஷன் அந்த தேவனுடைய மக்களை தன் பக்கத்துல சேர்த்து கொண்ட தன்னுடைய போதனையை பின்பற்றும்படி வச்சுட்டார். தேவனிடத்துல இருந்து அந்த உறவை துண்டிக்கப்படும்படியான ஒரு காரியத்தை அங்க செஞ்சுட்டார். அதனாலதான் சொல்லுவாரு, அந்த ஒரு திராட்சை தோட்டத்துல நான் நல்ல கனி எதிர்பார்த்தேன், அது கசப்பான கனியை கொடுத்துருச்சுன்னு சொல்றாரு. எப்படி கசப்பான கனி கொடுக்கும்? அவர் நல்ல கனி தானே கொடுக்கும்னு வச்சாரு, ஏன் கசப்பான கனியை கொடுத்துச்சு இல்லைங்களா? அப்ப அதுக்கு தண்ணீர் விட்டது யாருங்க? நம்ம பார்த்த ஒரு பாடம் நம்ம இசைக்கல் புத்தகத்துல பார்க்கும்போது, அது எந்த பக்கம் வேர் விட்டுச்சுங்க? அது பக்கத்து நாட்டு பக்கம் வேர் விட்டுருச்சு. வேறு எங்க விடனா ஆழமா வேர் விட வேண்டியதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அது ஆழமா வேர் விட்டுச்சு. அது தேவனிடத்துல இருந்து சாரத்தை எடுத்து நல்ல கனியை ஃபர்ஸ்ட் கொடுத்துச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 40 வருஷம் வனாந்தரத்துல சுத்தி தீர்ந்ததுக்கு பிற்பாடு அவங்கள தேவன் கானானுக்குள்ள போங்கன்னு சொல்லும் போது நல்ல ஒரு விசுவாசத்தோடு அவங்க போவாங்க. கானானுக்குள்ள போய் யாரும் பயப்பட மாட்டாங்க. உள்ள போய் ஃபைட் பண்ணும்போது அந்த ஜனங்கிட்ட போய் ஃபைட் பண்ணுங்கன்னா உடனே போவாங்க. அவ்வளோ விசுவாசம் அவங்களுக்கு இருந்துச்சு இல்லைங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்த அவங்க அந்த நியாயாதிபதியோட நாட்கள்ல என்ன ஆயிடுச்சுங்க? தேவனுடைய கற்பனை விட்டுட்டாங்க. அப்ப அதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பக்கத்து நாட்டோட ஐக்கியமா இருக்கிறதுக்காக அவங்களுடைய போதனைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த வேற எங்க போயிடுச்சுங்க? பக்கத்து நாட்டு பக்கம் போய் கொஞ்சம் சாரத்தை எடுத்து கசப்பான கனியை கொடுத்துச்சு. இவர் ஃப்ரெஷ்ஷா வச்ச இவரு அந்த நாட்டுடைய போதனைகள், அவங்களுடைய தேவர்களை பத்தின அறிவு, அவங்க தேவர்களுடைய ஆராதனைகளை இதெல்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்ச உடனே தேவன் கொடுத்த பிரமாணத்தை விட்டுட்டாங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்க வேண்டியது கெட்ட ரிசல்ட் கொடுக்குது. கொலை செய்யாத, களவு செய்யாத, விபச்சாரம் செய்யாதன்ற ஒரு இதை கொடுத்து கற்பனை கொடுத்துருக்கிறாரு. அந்த கொலை, களவு, விபச்சாரம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்களா? அப்போ அது கசப்பான கனியை கொடுத்துருச்சு. அதனால அதுகிட்ட என்ன பண்றது கிடையாது, அதை வெட்டி போட்டுட்டார் இல்லையா? அவங்க எங்க கொடுத்துட்டாருங்க? எகிப்து தேசத்துக்கு அடிமையா அனுப்பி வச்சுட்டார். அதனால அந்த திராட்சை தோட்டம் இருந்துச்சு அந்த இஸ்ரேலுக்குள்ளனா, அந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ள இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் இருந்தாங்க. ஆனா மிக்ஸ் ஆகி போயிருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு அத்தி மரத்தை வச்சிருந்தார். இப்போ அவருடைய யோசனை எங்க திரும்பிச்சுங்க?
அத்திமரத்து பக்கம் தான் திரும்பி இருக்குது இல்லைங்களா? அப்ப பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ராஜாக்களுடைய காலத்துக்கு பிற்பாடு காலத்துல தேவன் யூதா கோத்திரத்தை மட்டுமே என்ன பண்ணாரு, தன்னுடைய ஜனமா அங்கீகரிச்சு அந்த ராஜாவை மட்டும் அங்கீகரிச்சுட்டு இருந்தார். அவர் தீர்க்க தரிசிகளை எங்க அனுப்புனாரு பாத்தீங்கன்னா யூதாவுக்கு தான் அனுப்புனார் இல்லைங்களா? யூதா ராஜாக்களே தீர்க்க தரிசிகளை அடிச்சு கொலை செஞ்சுட்டாங்க இல்லைங்களா? அதனாலதான் சொல்லுவாரு, இந்த ஜனங்க செஞ்ச எல்லா ரத்த பலியையும் இவங்க கிட்ட நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லிட்டாரு. அப்போ இந்த ஒரு அத்திமரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான். அது வசனத்தோட நம்ம பார்க்கலாம் பாருங்க. எரேமியா புத்தகம் 24 அதிகாரம் 3-5 வரைக்கும் படிங்க. கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான், அத்திப்பழங்களை காண்கிறேன். நல்லவைகளான அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளும் கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளுமாய் இருக்கிறது என்றேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரித்து வசனமாவே சொல்லிட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரேல் ரெண்டு விதமான அந்த அத்திமரத்திலேயே 2 விதமான இதை காட்டுறாரு அத்திப்பழ இதுலயே இல்லையா? அப்ப நல்ல அத்திப்பழத்தை யாருக்கு ஒப்பிட்டு பேசுறாருன்னா யூதாவுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. அப்ப கெட்ட அத்திப்பழம் யாருன்னா அது கீழே இருக்குது. யாரை பத்தி சொல்றாருங்க? அதுவும் அத்திப்பழம் தான், அதுவும் அத்தி மரம் தான் இல்லையா? ஆனா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ராஜாக்கள், அந்த இஸ்ரேல் தேசத்து ராஜாக்களை தனியா பிரிக்கிறார். ஏன்னா அவங்களாலதான் அந்த தேசம் கெட்டு போனது காரணமே இல்லையா? அப்போ அந்த நல்ல அத்திப்பழம் எதுன்னு பார்க்கும்போது யூதா மக்களை பத்தி அங்க சொல்லிட்டார் இல்லையா? நமக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்துட்டார். இப்போ இந்த ஒரு அத்திமரம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிச்சிங்களா? வசனத்தோடவே பார்க்கும்போது அது யூத மக்களை தான் அது குறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒரு தேசத்துல பிறந்து வந்திருக்கும் போது அவங்களோடத்துல தான் கனி எதிர்பார்த்தார். அவர் போயிட்டு சமாரியர்கிட்ட போய் நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கல. கேட்டிருக்கார பார்த்தீங்களா? சமாரியர்கிட்ட பார்த்துட்டு மனதுருகி அவங்களோட கூட 2 நாள் 3 நாள் தங்குவார். அவங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு மேய்ப்பர் இருக்கிறாங்க. யாருக்கு? யூதாவுக்கு மேய்ப்பர் இருக்கிறாங்க. ஏன்னா ஆசாரியர்கள் அங்க இருக்கிறாங்க, வேத பாரகர் இருக்கிறாங்க, பரிசேயர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த சமாரிய சரி வரும்போது என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து கேட்கும்போது எனக்கு தண்ணி தான் கேட்கும்போது சொல்றாரு, நீர் எப்படி யூதரா இருக்கிற எங்ககிட்ட தண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபைனலா அந்த அம்மா என்ன சொல்றாங்க, மெஸ்ஸியா வருவாரு, வந்தவர் எங்களுக்கு சொல்லுவாரு, நாங்க அவர்படி நடப்போம்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா மெஸ்ஸியாவே வந்து சொல்லி இவங்க ஏத்துக்கல. ஆனா மெஸ்ஸியாவை எதிர்பார்த்து அவங்க இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க, அவங்க டீச் பண்றதுக்கு ஆள் கிடையாது இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு நிலையில அவங்க இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து நல்லா தீர்க்க தரிசிகளை அனுப்பி கடைசியா ஒரு தீர்க்க தரிசி அனுப்புறாரு. யாருங்க? மல்கியா. மல்கியாவுக்கு பிற்பாடு மறுபடியும் தீர்க்க தரிசி யாருங்க? கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் தீர்க்க தரிசியே கிடையாது. அந்த 400 வருஷத்துக்குள்ள அந்த யூத ஒரு வழி ஆகி போயிடுச்சு இல்லைங்களா? கடைசியா அந்த 400 வருஷத்துக்கு பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை வனாந்தரத்துல யோவான் ஸ்நானகனுக்கு உண்டாச்சு. அப்பதான் அந்த ஜனங்க ஓடி வராங்க, நாங்க என்ன செய்யணும்? அப்ப இங்க பாருங்க, அந்த போதனைகள் எப்படி மாறிடுச்சுங்க. இவங்களுக்கு நல்ல போதனைகள் இருந்தா ஏன் தீர்க்க தரிசியை தேடி ஜனங்க வரணும்? அவங்க வேத பாரட்ட போய் கேட்டிருக்கலாம் இல்லையா? இப்ப வேத பாரவருடைய போதகங்கள் எப்படி ஆயிடுச்சுங்க, தேவனுடைய வார்த்தை அவங்க இடத்துல கிடையாது. அவங்க வந்து தங்களுடைய யோசனைகளே அங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல கனியே இல்லாத ஒரு நிலை ஆயிடுச்சு. அதனால யோவான் ஸ்நானகன் அந்த ஜனங்க, அந்த யூதா ஜனங்கள் வர்றவங்களை பார்த்து அவர் என்ன வார்த்தை சொன்னாருங்க? லூக்காவில் படிக்கலாம், 3ஆம் அதிகாரம் 7-8 வசனம் படிக்கலாம் பாருங்க. அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? பாருங்க, விரியன் பாம்பு குட்டிகளே, யாரை பார்த்து எந்த வார்த்தை கேட்கிறாருங்க? இது சொன்ன பாம்புன்னு சொல்றது என்னங்க தப்பு? விரியன் பாம்பு எப்படிப்பட்டது தெரியுங்களா? ஏசாயா புத்தகத்துல இருக்காது, விஷம் உள்ளதுன்னு சொல்றாரு. அப்ப இவங்க எப்படி ஆயிட்டாங்க? ஒரு விஷத்தன்மை உள்ளவங்களும் ஆயிட்டாங்க. விஷத்தன்மைன்னா என்னங்க? கெட்ட சுபாவம், கெட்ட செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்க எப்படி இருக்காங்க? கெட்ட சுபாவம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. நம்மளுக்கு எப்படி மாறி இருக்கு? நம்முடைய சுபாவத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காரு? மாத்தி இருக்கிறாரு. அதனால அந்த விரியன் பாம்பு, அந்த விஷம் நம்ம இடத்துல ஒவ்வொரு நாளும் சத்தியத்தின் மூலம் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க? விரியன் பாம்பு குட்டிகளே,
என்ன கேட்கிறாருன்னா, வரும் கோபத்துக்கு தப்பி கொடுத்து உங்க யாரும் வழி காட்டுனது? அப்ப வரப்போற கோபம் என்னங்க? ஒரு அழிவு வரப்போகுதுங்கிறத எல்லா தீர்க்கதரிசி வாயிலாவே தேவன் சொல்லியிருந்தார். அந்த ஒரு கோபத்துக்கு தப்பி கொடுறதுக்கு யார் உங்களுக்கு வழிகாட்டினது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை கேட்கிறார். அப்போ இவங்க வந்திருக்கும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது கனி தேடுறார். எப்படிப்பட்ட கனி இவங்களிடத்துல இருந்துச்சு? நல்ல கனி இருந்துச்சா இல்லையா? அப்போ ஒரு மரத்தை நட்டி வச்சா அந்த ஒரு தோட்டத்துக்காரரு அந்த மரத்துல என்ன எதிர்பார்ப்பாருங்க? கண்டிப்பா கனி எதிர்பார்ப்பார். நம்மளே ஒரு செடியை வாங்கி கொண்டு வச்சுட்டா 2 நாள் கழிச்சு பாக்குறோம், அது துளுத்திருக்குதான்னு பாக்குறோம், 4 நாள் பாக்குறோம், 5 நாள் பாக்குறோம், துளுர்க்கவே இல்லை. நல்லா தண்ணி ஊத்துறோம், உரம் போடுறோம், எதுவும் போட்டு வரலாம், நமக்கு எப்படி இருக்குங்க? என்ன இது எதுக்காக வச்சோம்? அது வளர்ந்து வரும்னு பார்த்தா, ஒரு பூ வரும்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லையே. அப்ப நமக்கு தெரியுது இது இதுக்கு என்னத்துக்கு நமக்கு இதுல இல்லையா? அப்போ நம்ம எதிர்பார்த்த ஒண்ணு அது கிடைக்கணும் போது நம்மளே என்ன பண்ணிடுறோம்? அதை பிடுங்கி போட்டுடுறோம் இல்லைங்களா? அதே போல இவர் வந்து பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தின் கற்பனை பெற்றுக்கொண்டு அவங்க நியாயப்பிரமாணத்துக்குரிய அந்த ரிசல்ட், அந்த ஒரு கனி அங்க இருக்குதான்னு வந்து தேடி பார்க்கிறார். நியாயப்பிரமாணத்தோட அந்த ரிசல்ட் என்னங்க? என்ன சொல்லியிருந்தாரு? ஒரு சத்துருவோடைய எருது கூட கீழே விழுந்திருந்தா அதை தூக்கி விடுன்னு சொல்லியிருந்தார் இல்லைங்களா? இவங்க என்ன எப்படி எந்த நிலையில இருந்தாங்க? தேவனுடைய கற்பனை கொஞ்சம் கூட கிடையாது. நம்ம படிக்கலாம் பாருங்க, 2 வசனம், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ல இருந்து படிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்க்கலாவிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். பாருங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. வெந்தயம் இருக்குது, சீரகம் இருக்கு, எல்லாம் தசமபாகம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்துல என்ன கொடுத்திருந்தாருங்க? நீதி, இரக்கம், விசுவாசம். நீதி என்னங்க? அவருடைய கற்பனை நீதியா இருக்குது இல்லைங்களா? அப்போ உன்னிடத்துல அன்பு கூறுவர், பிறனிடத்துல அன்பு கூறுவாயன்றது நீதி. அதை விட்டுட்டாங்க. அடுத்தது இரக்கம். ஒரு மனுஷனை தப்பு செஞ்சா அவன் மன்னிக்கணும். மன்னிப்பு இல்லைன்னா என்ன இருக்குங்க இல்லையா? தேவனிடத்துல மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம் என்னன்னா அவர் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதான் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யமா இருக்கு. ஆனா பார்க்கும் இவங்ககிட்ட மன்னிப்பு இல்லை, இரக்கம் கிடையாது, ஒருத்தருக்கு இரக்கம் காட்டுறது கிடையாது. இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை காமிச்சிருந்தார். யாருங்க? ஒரு மனுஷன் அடிபட்டு குற்றுயிராய் படுத்திருக்கிறார். படுத்திருக்கும் போது ஒரு ஆசாரியர் போறாரு, லேவியரும் போறாரு. 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? விலகி போயிட்டாங்க. அவங்க கிட்ட அந்த இரக்கம் கிடையாது. அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், தேவன் மேல விசுவாசத்தோட வர்ற ஜனங்களுக்கு இவங்க எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்றது கிடையாது. உன்னை தொடக்கூடாது, கை கழுவாம சாப்பிடு, கை கழுவிட்டு சாப்பிடு, கை கழுவாம மட்டும் சாப்பிட்றாத அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, பைபிள் எங்கேயாவது தேடி போய் பார்த்தோம்னா கை கழுவாம கை கழுவிட்டு தான் சாப்பிடுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அது நல்ல ஒரு காரியம்தான். ஆனா அது என்ன பண்ணிட்டாங்க? மிகப்பெரிய ஒரு போதனை. கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், பெரிய போதனை. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு, காணிக்கை கொண்டு வந்து இங்க போட்டுடு, அவங்களுக்கு தள்ளி விட்டுருப்பா. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இரக்கம், நீதி எங்க இருக்கு? எல்லாம் போயிடுச்சு. விசுவாசம், தேவன் மேல என்ன கிடையாதுங்க? கம்ப்ளீட்டா விசுவாசமே கிடையாது. மனித முயற்சிகள் தான் அவங்க இடத்துல இருந்துச்சு. வரும்போது பார்க்கும்போது இந்த ரோமர்கிட்ட இருந்து எப்படி நம்ம விடுதலை ஆகலாம், இந்த யோசனை தான் இருந்தது தவிர தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா அந்நிய ராஜா எப்படி அவங்கள ஆளுகை செய்ய முடியும்? அவங்க கிட்ட வேத புத்தகம் இருக்குது இல்லையா? நியாயாதிபதிகள் புத்தகத்தை படிச்சு பார்த்துருக்கிறாங்க. அந்நிய ராஜாக்கள் வந்து ஒடுக்கும் போது தேவனை நோக்கி முறையிட்டு அவங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? ரிலீஸ் பண்ணிடுப்பார. அந்த விசுவாசம் எங்க இருந்துச்சு அவங்க கிட்ட? ஏன் அன்னைக்கு உள்ள தேவன் இன்னைக்கு மாறிட்டாரா? இதே ஜனங்க போய் தேவனிடத்துல உபவாசம் பண்ணி இந்த யூதா ஜனங்க அழுதுருந்தா என்ன கிடைச்சிருக்குங்க உங்களுக்கு? கண்டிப்பா ரோமர்கிட்ட இருந்து விடுதலை கொடுத்துருப்பாரா இல்லையா? எங்க அந்த விசுவாசம்? இல்லை இல்லையா? நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுட்டீங்க, அந்த கனி இல்லை அங்க தேவனுடைய கிறிஸ்து வந்து பார்க்கும்போது. அடுத்து இன்னொரு வசனம் படிக்கலாம். அதே 12ஆம் அதிகாரத்துல மத்தேயு 33 வந்து படிக்கலாம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். அப்ப மரமே என்ன ஆயிடுச்சுங்க? கெட்டு போயிடுச்சு. அது நல்ல கனி இருக்குன்னு பார்த்தா அது மரமே உடைச்சி வெட்டி போட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அதுல ஒரு நல்ல கனியும் கிடையாது. நல்ல மரம்னா கண்டிப்பா நல்ல கனி கொடுக்க தான் செய்யும்.
அப்ப யூதாவே ஒரு மரமா இருக்குது, கனியே இல்லாத ஒரு நிலையில அவங்க இருக்கிறாங்க. இன்னும் பார்க்கும்போது குருடருக்கு வழிகாட்டுகிற குருடரா இருக்கிறாங்க. தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து வெளிச்சத்தை கொடுத்தார். ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எல்லாத்தையுமே நியாயப்பிரமாணத்து மூலமா அந்த வெளிச்சத்தை கொடுத்தார். அந்த வெளிச்சத்தை கம்ப்ளீட்டா அங்க விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, குருடர் ஆயிட்டாங்க. குருடர் ஜனங்களை வழி நடத்திட்டு எங்க போறாங்க, போய் குழியில விழுந்துடுறாங்க. இவங்களும் குழியில விழுறாங்க, கூட்டிட்டு போறவங்களும் அங்க போய் குழியில விழுந்துடுறாங்க. குழினா என்னதுங்க, மரணம். இவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கல, இவங்க பின்னால வர்ற ஜனங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு வழி காட்டல. ஆனா நித்திய ஜீவனுக்கான வழிகாட்டக்கூடிய இது இவங்ககிட்ட தான் கொடுத்துருந்தார் இல்லையா? அதை சொல்றார், பரலோக ராஜ்யத்தின் கதவுகளை பூட்டி போட்டுறீங்க, நீங்களும் உள்ள போறது கிடையாது, மற்ற வர்றவங்களுக்கும் உள்ள போறதுக்கு வழி காட்டுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு நிலையில அவங்க இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் இந்த ஒரு கனி இல்லாத ஒரு நிலையில இருக்கும்போது அவருடைய சட்டமே என்னங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுதோ கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். நல்ல கனி கொடுக்கலாம் என்னதான் பண்ணணும், வெட்டி அக்னியில போடணும். இதான் சட்டம் அங்க எழுதிட்டார். நல்ல கனி கொடுக்கலாம் கண்டிப்பா வெட்டி அக்னியில போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ கனியை தேடி பார்த்து கனி கிடைக்கல. இப்போ நீங்க படிங்க, புரியும் பாருங்க. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 20-21 படிங்க. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போய் இருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இன்னொரு வசனம் இருக்கு மேல, இலைகள் இருந்துச்சுன்னு இருக்கும் பாருங்க. அது மார்க் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். மறுநாளிலே அவர் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அடுத்த வசனம். அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு, பாருங்க, அவருக்கு பசி உண்டாயிடுச்சுன்னா என்னங்க அது, அவருக்கு பசினோட போய் இதுக்கு போற எந்த பசிங்க, அவர் எதிர்பார்ப்பு இருக்குது, எனக்கு ஏதாவது கிடைக்காதா, எந்த இடத்துல எதிர்பார்க்கு அங்கதானே போய் பார்க்க முடியும். எந்த வீட்டுக்கு போனா சாப்பாடு கிடைக்குமோ அங்கதானே போக முடியும். சாப்பாடு கிடைக்காத ஒரு வீட்டுக்கு போக முடியுமா யாராவது? கண்டிப்பா அந்த வீட்டுக்கு போனா சாப்பாடு கிடைக்கும்னு தெரிஞ்சு அங்க போவாங்க. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட வர்றாரு. ஆனா வரும்போது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை கண்டார். என்ன இருக்குது அதுல, பட்டு போயிடலாம் இல்ல, இலை இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த இலை என்ன குறிக்குங்க, தேவ ஆராதனை இருக்கு, வாக்கு தத்துவம் இருக்கு, எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட. தேவன் எப்படி வர்ஷிப் பண்றது எல்லாமே இருக்குது அவங்க கிட்ட, நேர்த்தியா இருக்குது. அந்நிய ஜனங்கள் அந்த தேசத்துக்குள்ள வந்து பார்க்கும்போது அந்த ஒழுக்கத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி ஒரு இலை உள்ள மரத்துக்கு கீழே ஜனங்க போய் வெயில இருக்கிறவங்க வந்து உட்காருவாங்களோ, உட்கார்ந்து கொஞ்சம் இலை பாருவாங்களோ, அதே போல இந்த உலகத்து ஜனங்க அங்க வந்து பார்க்கும்போது உண்மையான தேவன், அவருடைய சட்டங்கள், அவருடைய ஆராதனைகள் அதெல்லாம் அங்க இருக்கிறத பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அந்த இடத்துக்கு போய் வரணும்னா ரொம்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். எப்படி ஒரு இலைய உள்ள மரத்துக்கு கீழே உட்கார்ந்து சந்தோஷம் இருந்துச்சோ அதே சந்தோஷம் புறஜாதி மக்களுக்கு இந்த யூதா தேசத்துக்கு வரும்போது அந்த ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா இலை மட்டும்தான் இருக்கு, என்ன கிடையாதுங்க. அடுத்தது படிங்க. அது ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அது இடத்தில் வந்தபோது அது இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. இலை மட்டும்தான் இருக்கு, தேவன் கொடுத்த ஆராதனை இருக்கு, வாக்கு தத்தம் இருக்கு, உடன்படிக்கை எல்லாமே இருக்குது. ஆனா என்ன கிடையாதுன்னா, தேவன் கொடுத்த எதுக்காக அந்த அவங்கள வச்சிருந்தாரோ, எதுக்காக அவங்களுக்கு இவ்வளவு மேன்மேல செஞ்சிருந்தாரோ அதுக்குரிய ரிசல்ட் அவங்க கிட்ட இல்லை. இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும்போது தான் அந்த அத்தி மரத்தை என்ன பண்ணிட்டாரு, சபிச்சிட்டாரு இல்லையா? அடுத்த வருஷம் தானே அது, படிங்க. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை பிசையாதிருக்க கடவன் என்றார். அதான் 21 பாத்துக்கிறோம். அந்த அத்திமரம் பட்டு போயிட்டு, நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு. அப்போ இந்த அத்திமரம் எப்போ பட்டு போச்சு, கிபி 70 கம்ப்ளீட்டா பட்டு போயிடுச்சு இல்லையா? கம்ப்ளீட்டா அந்த தேசத்துல இருந்து என்ன பண்ணிச்சு, இல்லாம போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து அங்க வந்திருக்கும் போது தேவன் பாக்குற, எப்பா இது என் நிலத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்குது, இதை வெட்டி போட்டு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருங்க, கொஞ்சம் பொறுங்க, நான் இன்னும் அதுக்கு உரம் போடுறேன், கொஞ்சம் நீர் பாய்ச்சுறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய போதனைகளை அவங்களுக்கு கொடுத்து பார்த்தார். நிறைய காரியங்களை பேசி பார்த்தார். அவங்க என்ன பண்ணலைங்க, தங்கள் காதுகளை அடைச்சிக்கிட்டாங்க.
எப்படி அந்த ஒரு சேவான் பேசும்போது காதுகள் அடைச்சிக்கிட்டாங்களோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பேசும்போது காதுகள் அடைச்சிக்கிட்டாங்கன்னா எப்படின்னா மந்தமா தச்சன் குமாரன் இவருக்கு என்ன தெரியும், காதுகள் அடைச்சிக்கிட்டாங்க. அந்த வார்த்தையை என்ன பண்ண முடியல, தச்சன் குமாரன்னு பாக்குறாங்க. இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு போதனை கொடுத்தாங்க, பிசாசு பிடிச்சவன்னு சொல்லிட்டாங்க. அவர் அங்க யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த பிசாசு பிடிச்ச, ஓ இவர் பிசாசு பிடிச்சவரு, அப்படி அவர் பேசுறதெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, அங்க கேட்க முடியாத போயிடுச்சு. அவர் பேசுற அந்த போதனை கேட்டா என்ன கிடைச்சிருக்கும், அவங்க நித்திய ஜீவனுக்கான வழி அவங்களுக்கு உண்டாயிருக்கும், கனி உண்டாயிருக்கும் இல்லையா, தேவன் எதிர்பார்க்கிற நல்ல கனி அவங்க இடத்துல உண்டாயிருக்கும். ஆனா கொஞ்சம் பேருக்கு அது என்ன ஆச்சு, உண்டாச்சு இல்லைங்களா. அப்போஸ்தலர் பவுல் தான் பார்க்கும்போது பேதுருகிட்ட அந்த நல்ல குணங்கள் என்ன பண்ணிச்சு, வெளிப்பட்டுச்சு. அந்த அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த அவர் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த இதை கொடுத்து பார்த்தாரு. அப்போஸ்தலருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களும் போய் என்ன பண்ணாங்க, யூதர்களுக்கு பிரசங்கிச்சு பார்க்குறாங்க, கேட்கல. அப்போ அந்த அவருடைய இறக்கத்தை எல்லாத்தையும் அவங்க அசட்டை பண்ணதுனால கிபி 70 அது பட்டு போயிடுச்சு அப்படின்றது தான் இந்த வசனம். அந்த இலை உள்ள மரம் பட்டு போயிடுச்சு, அது கிபி 70 பட்டு போயிடுச்சு. சரி, இதைத்தான் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நாம் என்ன பார்க்கலாம், நமக்கு வரப்போறாங்க, நம்ம யாருன்றது நம்ம இப்போ பார்க்க வேண்டி இருக்குது. ஆனால் இப்போ பார்க்கும்போது அந்த அத்தி மரத்தை தேவன் அப்படியே விட்டுட்டாராங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம். அத்தி மரம் சபிச்சுட்டார, அவ்வளோதான், இனி உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னு விட்டுட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அத்தி மரம் என்ன பண்ணுமா, மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 32வது வசனம் படிக்கலாம் பாருங்க. அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். எப்போ சபிச்சாரு, அது மறுபடியும் எப்போ துளிர் விடுங்க, அத்தி மரம் துளிர் விடுறத பாருங்க, அது துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றுன்னு சொல்லி ஒரு காரியம் சொல்றாரு. அப்போ இந்த அத்தி மரம் எப்போ துளிர் விட ஆரம்பிச்சதுங்க, மறுபடியும் அதுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, துளிர் விடன்னா என்ன போனதுக்கு, இப்போ தேவனுடைய கிருபை போனாத, ஏற்கனவே கிருபை எடுத்தோன்னு அது பட்டு போயிடுச்சு. மறுபடியும் தேவனுடைய கிருபை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அந்த மரம் மறுபடியும் என்ன பண்ணும், துளிர்க்க ஆரம்பிக்கும். எப்படி ஒரு வேருக்கு நீர் பாய்ச்ச வேண்டியது இருக்குதோ, அதுக்கு பராமரிப்பு தேவை இருக்குதோ, அதே போல தேவனுடைய பராமரிப்பு மறுபடியும் அவங்களுக்கு கொடுக்கப்பட ஆரம்பிச்சது. இது எப்போன்னு பார்க்கும்போது 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாலே என்ன ஆயிடுச்சுங்க, அவங்களுக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவங்க ஸ்டெப்பா என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய தேசத்துக்கு வரணும்னு விருப்பப்பட்டு தேவன் அவங்களை கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி சேர்க்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குமா, அது துளிர் விட ஆரம்பிக்குது. துளிர் விட ஆரம்பிக்கும் போது வசந்த காலம், தேவனுடைய ராஜ்யம் சமீபம்னு சொல்லிட்டாரு. இன்னொரு வசனம் படிச்சு நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 29-31 வரைக்கும் படிங்க. அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் தளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. எப்போ அத்தி மரம் துளிர் விடுறதை நீங்க பாக்குறீங்களோ அப்போ தேவனுடைய ராஜ்யம் சமீபம்னு சொல்லிட்டாரு. அப்ப அத்தி மரம் எப்போ துளிர் விட்டது, 1947 துளிர் விட்டு இருக்குது. அப்ப துளிர் விடும்போது வசந்த காலம், தேவனுடைய ராஜ்யம் சமீபம், கிட்டத்துலதான் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் இன்னும் ஸ்தாபிக்கப்படவில்லை இல்லையா. தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி நம்ம என்ன பண்றோங்க, கேட்டிருக்கோம். தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா, நம்முடைய உள்ளத்துல ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கு. நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களா இருக்கிறோம். ஆனா பகிரங்கமா தேவனுடைய ராஜ்யம் இன்னும் ஸ்தாபிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணல, அது சமீபம் தான் சொல்லி இருக்கிறாரு. 1947 சமீபம் தான், வரல இல்லையா. அப்ப இன்னும் என்ன பண்ணல, தேவனுடைய ராஜ்யம் வரணும்னு சொன்னார். எப்போ வரும்ன்றதுக்கு இந்த அத்தி மரம் தான் நமக்கு அடையாளமே இல்லைங்களா. அது நம்ம எப்படி பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் எரேமியா 24ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம் பாருங்க. எரேமியா 24ஆம் அதிகாரம் 4 படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். ஸோ இந்த வசனம் நம்ம எப்படி நினைச்சிடலாம்னு கேட்டா, இது கிபி 70லயே, அதாவது அந்த ஒரு காலத்துல அவங்க திரும்பி மறுபடியும் தேசத்துக்கு வந்தாங்கல்ல, கல்தேயர் தேசத்துல இருந்து, அப்பவே இது நிறைவேறிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியும்
இல்லையா? ஆனா அப்படி சொல்ல முடியும்னு கேட்டா அங்க என்ன சொல்றாருங்க, அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். கிபி 70 பிடுங்கி போட்டாரு. அப்ப இந்த வசனம் எப்ப நிறைவேறினதுங்க? இது கிபி 70 நிறைவேறின வசனம் தான் இது. பிடுங்கி போட்டார் இல்லையா? மறுபடியும் என்ன பண்ணுவாரா? நாட்டுவேன், நான் அவர்களை பிடுங்க மாட்டேன். நாட்டினதுக்கு பிற்பாடு என்ன செய்வாராம்? அடுத்த வசனம், நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். இப்பதான் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ அந்த யூத மக்கள் கர்த்தர் யெகோவா தேவன் தான் தேவன் அவங்க அறிஞ்சிட்டு இருக்காங்களா? அந்த தேசத்துக்குள்ள போனா தேவனை வழிபடுற மக்களை காட்டிலும் யார் அதிகமா? நாஸ்திகர்கள் தான் அதிகம். நாஸ்திகர்கள் தேவன் இல்லைன்னு சொல்றவங்க தான் அதிகமா இருக்கிறாங்களா அங்க. அப்ப அங்க என்ன கொடுக்கப்படல? நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த இடம் இன்னும் வரல. அடுத்தது அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லி. இன்னும் அவங்க என்ன பண்ணல? தேவனிடத்துக்கு அவங்க திரும்பல. ஆனா தங்களை ஆசீர்வதித்திற்கு தேவன் தான் என்ன பண்ணல, அவங்க இன்னும் புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில இருக்காங்க. ஆனா தேவன் தான் அவங்கள துளிர்விட செஞ்சிருக்காரு மறுபடியும். ஆனா எப்போ இவங்களை தேவன் அங்கீகரிச்சு எப்போ தேவனுடைய ராஜ்யம் வரும்னு பாத்தீங்கன்னா, அது காய்க்க ஆரம்பிக்கும் போது தான் தேவனுடைய ராஜ்யம் வரும்னு சொல்றாரு. அது கனி கொடுக்க ஆரம்பிக்கும் போது தேவனுடைய ராஜ்யம் வரும்னு சொல்றாரு. நம்ம அதுக்கு கூட ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 25-26 படிக்கலாம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும். இப்ப அவங்களுடைய கடினமான மனது எப்போ எடுக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது சபையுடைய நிறைவுக்கு பிற்பாடு தான் அவங்களுடைய கடினமான மனது எடுக்கப்பட்டு நானே தேவன்ற அறிகிற இருதயம் அப்பதான் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கு முன்னால என்ன கிடைக்காதுங்க? இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. கூட்டி சேர்க்கப்பட்ட ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. ஆனா தேவன் அறியக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதம் இப்போ யாருடைய இருதயத்துக்கு மட்டும் வெளிப்படுத்தப்பட்டிருக்குதுங்க? நம்முடைய இருதயத்துலதான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. தேவன் தம்முடைய ஆவியை அவர்கள் உள்ளத்துல வைப்பேன்னு சொன்னது பிரதர் சொன்ன அந்த வசனத்தின்படி காலையில சொன்னாங்க இல்லையா? அந்த ஒரு கிதியோன் ஒரு தோலை கொண்டு வைக்கிறார். பூமியெல்லாம் காஞ்சிருக்கணும், தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும்னு சொல்றாரு இல்லையா? அப்போ அது யாருக்கு மட்டும் கொடுக்கப்படுது? அந்த தோல்ன்றது சபை இல்லையா? கிறிஸ்துவுடைய இணைக்கப்பட்ட அந்த தோல். அதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுது? பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுது. அப்போ பரிசுத்த ஆவியோடைய நிலைமை என்னன்னா, நம்முடைய இருதயங்களை புதுப்பிக்கிறதாகும், தேவனை பத்தின அறிவு கொடுக்கக்கூடியதாக இருக்கு பரிசுத்த ஆவி. அப்போ சபையோடைய நிறைவு வந்த பிற்பாடுதான் பரிசுத்த ஆவியின் நிறைவு. அந்த 1,44,000 பேர் செலக்ட் பண்ணப்பட்ட பிற்பாடுதான் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் போகும். அதுக்கு முன்னால என்ன பண்ணாது? அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு போகாது. நானே தேவன் என்று அறிகிற இருதயம் அவங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னா, அது தேவனுடைய அது ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும் போது அவங்களுக்கு அது கொடுக்கப்படும். சபையோட முடிவுல தான் அவங்களுக்கு அது கொடுக்கப்படும் பார்க்கிறோம். இப்போ அது கொடுக்கப்படும் போது உலகத்துக்கு தேவன் வச்சிருக்க ஆசீர்வாதத்தை நம்ம ஒரு 2-3 வசனம் வாசிக்கலாம். யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21-22 படிக்கலாம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். இப்போ இது எதை பத்தி சொல்றாருங்க? இப்போ தேசமே பயப்படாதே, தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி சொல்றாரு இல்லையா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே, இது யார் அந்த வெளியின் மிருகங்களே? உலக மக்களை, வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்க, வனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாக்கும் இல்லையா? இப்போ அந்த வனாந்தரத்துல தான் மேய்ச்சல் உண்டாகும். நல்லா பார்த்துக்கிடுங்க, செழிப்பான இடத்துல கிடையாது. இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வந்தா தான் என்ன கிடைக்குங்க? மன்னா கிடைக்கும். இப்பவும் வனாந்தரத்துக்கு வந்தா தான் மன்னா கிடைக்கும். அங்கேயும் வனாந்தரத்துல வரணும். வனாந்தரத்துல தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக்கப்படுதுன்னா, மற்ற இன்றைக்கு உலகம் செழிப்பா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த செழிப்பை விட்டு வெளியே வந்தா தான் கிறிஸ்துடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அங்கேயும் சாத்தானுடைய அந்த உபதேசம், அந்த யோசனைகளை தள்ளி விட்டாதான் அவங்களுக்கு என்ன கிடைக்குங்க? அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்பதான் சொல்றாரு, அங்க என்ன நடக்குமா? அத்திமரம் திராட்சை செடியும்
பலனை கொடுக்கும். அப்ப அத்தி மரம் அங்க பலன் கொடுக்க ஆரம்பிக்கும், திராட்சை செடியும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன நடக்கும்னா அடுத்த வசனம் மீகா 4ஆம் அதிகாரம் 4-5 வசனம் படிக்கிறோம் பாருங்க. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். பாருங்க, தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவார்கள். இது எங்க தேவனுடைய ராஜ்யத்தில் நடக்கக்கூடியது. இப்ப ரட்சிப்பு யார் வழியா வருது? யூதர்கள் வழியாகத்தான் வருது. இப்போ நமக்கு பார்க்க போறது அப்படிதான். நாம் காட்டத்தி மரம் தான். ஆனா காட்டத்தி மரத்துக்கு எப்படி ஆசீர்வாதம் வந்துச்சு? அத்தி மரத்துல இருந்து தான் நமக்கும் வந்துச்சு இல்லைங்களா? அதே மாதிரி பார்க்கும்போது ஆசீர்வாதம்னு ஒண்ணு வரணும்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றார், ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது, சத்தியமும் யூதர்கள் வழியா தான் வந்திருக்குது இல்லைங்களா? இங்கேயும் பார்க்கும்போது உலகம் முழுவதும் அந்த ஒரு அத்தி மரத்தோட நிழல்ல வந்து உட்காருவாங்க. அத்தி மரம் பட்டு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்குது. அங்க காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். அந்த காயை பறிச்சு பழத்தை பறிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. அது மெடிசனுக்கு யூஸ் பண்ண போறாரு. என்ன பண்ண போகுதுங்க? நோயை குணப்படுத்த போகுது. எந்த நோயை குணப்படுத்து? பாவங்கிற அந்த நோயை, இருதயத்தை அது சுத்திகரிக்க போகுது அங்க இல்லைங்களா? அப்போ அதுக்காகவே அந்த அத்தி மரத்தை என்ன பண்ணியிருக்காரு? வச்சிருக்காரு. அந்த நிழல்ல ஒரு ஆரோக்கியம் அவங்களுக்கு உண்டாக்கக்கூடியதா இருக்குது. அப்போ அவங்களிடத்துல கொடுத்த அந்த ஒரு சத்தியம், அந்த ஒரு உபதேசம் அவங்க மூலமாகவே அந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் பரவ போகுது, எல்லாருக்கும் கொடுக்க போறாரு. அங்க பார்க்கும்போது யூதர்களும் அத்தி மரம் திராட்சை செடியும், இஸ்ரேலர்களுக்கு அங்க என்ன வந்துருங்க? ஆசீர்வாதம் வந்துருன்னு பாக்குறோம். அங்க பார்க்கும்போது இன்னொரு வசனம் சொல்றாரு, அங்க யாரெல்லாம் வருவாங்களா? சமாரியாவும் வரும், இஸ்ரேலும் வந்துருவாங்க, உன் சகோதரியும் அதை விட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் பார்க்கும்போது யாரெல்லாம் வருவாங்க? சோதோம் கொமோரா இல்லையா? அவங்களும் என்ன பண்ணுவாங்க? வீட்டிலிருந்து வந்து இவங்களுடைய உபதேசத்துக்கு கீழே வந்து இவங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த நாட்கள்ல எங்களுக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கலையே, உங்ககிட்ட வந்து அவ்வளோ பேசி இருக்காரு, விட்டுட்டீங்களேன்னு சொல்லி இவங்க குற்றப்படுத்துவாங்க அவங்கள இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலைக்கு இவங்க போயிடுவாங்கன்னு பார்க்குறோம். அடுத்தது பார்க்கும்போது சகரியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல கூட ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சரி பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்றாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா 9வது வசனத்துக்கோட லிங்க் தான் அது. 9வது வசனம் என்ன சொல்றாருங்க? படிங்க. இதோ நான் 8ல இருந்து படிங்க சிஸ்டர். இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர், இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரவழைப்பேன். யார் சொல்றாரு தெரியுதுங்களா? கிறிஸ்துவ பத்தி சொல்றாரு. இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்க உன் தோழரும் கேட்க கடவர்கள். கிறிஸ்துவ பார்த்து தேவன் சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? உன் தோழரும் கேட்கட்டும். ஃபர்ஸ்ட்ல தோழர் யாரு? சபை இல்ல, என்னுடைய சிநேகிதர் சொல்ற, அவங்களும் கேட்கட்டும். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று. பாருங்க, அது சித்திர வேலை. அதாவது 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்குதுன்னா தேவனுடைய பூரணமான அந்த யோசனை எங்க இருக்குங்க? இப்போ சபை மேல. அப்ப அந்த சித்திரம் தீர்க்கிறதுன்னு என்ன சொல்றாரு? அதன் சித்திர வேலையை நான் தீர்மானித்து. யாருக்கு அந்த சித்திர வேலை இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காரு? சங்கீதம் 45 வாசிக்கிறோமே, சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவின் இடத்தில் அழைத்து வரப்படுவாள் அப்படின்னு சொல்லி மனவாட்டி சொல்றாரு. அப்ப அந்த சித்திர தையலாடை யார் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குங்க? ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு எம்ப்ராய்டரி பண்ணிக்கிட்டு இருக்குது நம்ம கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சித்திர வேலையை நிறைவேற்றி என்ன சொல்றாரு? சித்திர வேலையை நிறைவேற்றி அந்த சபையோட இதை முடிச்சிட்டு இந்த தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரே நாள்ல என்னதுங்க? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள் 1000 வருஷம். அதுதான் சொல்ற, அந்நாளிலே, அந்த வருஷம் இதுல நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் நிழலிலும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு திராட்சை செடி அந்த ஒரு திராட்சை செடியும் வெட்டி போட்டுட்டாரு, அத்தி மரத்தையும் வெட்டி போட்டுட்டு மறுபடியும் அத்தி மரத்தை துளிர் விட செஞ்சிருக்காருன்னா அப்ப தேவனுடைய நோக்கம் என்னவா இருக்குதுங்க? அவங்களை குடிச்சு முழு திட்டத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க அவங்க இல்லைங்களா? அப்ப அவங்க கனி கொடுக்க வேண்டிய ஒரு நாள் வரும்போது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறது பாக்குறோம். இப்போ நமக்கு வந்துடலாம். இவ்வளவு நேரம் ஹிஸ்டரியா பார்த்துட்டோம், அவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சாச்சு.
கேட்குறது ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு இல்லையா? அவங்கள பற்றி யாரும் எல்லாம் அவங்கள பற்றி தானே சொல்லிகிட்டு இருக்குது இல்லையா? இப்போ நம்மளை பற்றி சொல்லும்போது கொஞ்சம் அடி விழுந்த மாதிரியும் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா அவங்களுடைய இடறுதல், அவங்களுடைய புறக்கணிப்பு நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துச்சு. உண்மையான அத்திமரம் விழுந்ததுனால காட்டத்தி மரம் துளுத்துருச்சு. இப்போ நம்ம யாருங்க இப்போ? காட்டு அத்தி மரம். அப்போ இது சொல்லாம அந்த மாதிரி காட்டு அத்தி மரம்னு. சகையுங்கிற ஒரு மனுஷன் குள்ளமானவர் எந்த மரத்துல ஏறி உட்கார்ந்துருந்தாரு? காட்டு அத்தி மரத்துல ஏறி உட்காந்துக்கிட்டு அவரை பார்க்க அந்த சகை பாடம் கேட்கல. நல்ல அருமையான பாடம். அந்த காட்டத்தி மரத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எங்க போய் உட்காந்துக்கிட்டாரு அவர் பாரு. நம்ம தான் அது காட்டு அத்தி மரத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அவர் சொல்றாரு, கீழே இறங்கி வா. நான் ரொம்ப மேல உட்காந்துட்டு இருந்தவங்க மனசுல நான் பெரிய ஆள் நினைச்சிட்டு முதல்ல கீழே இறங்குன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ அவர் பார்க்கணும்னு சொன்னா முதல்ல ஸ்டெப்பை கீழே இறங்குன்னு சொல்றாரு இல்லையா? பார்க்கும்போது அந்த பாடத்தை எடுக்கும்போது நம்ம சொல்லலாம் அதை பத்தி. அப்போ அந்த அத்தி மரத்து, காட்டு அத்தி மரத்துல தான் நாம எல்லாரும் இருந்தோம் இல்லையா? அந்த ஒரு கிளையை எடுத்துட்டு வந்து எங்க ஒட்டிட்டாருங்க? நல்ல அத்தி மரத்துல ஒட்டி வச்சுட்டாரு இல்லையா? அப்ப அந்த அந்த ஒரு அத்தி மரத்துக்குரிய அந்த இதை கொடுத்ததை தேவன் எடுக்கல. ஆனா நட்டப்பட்டது ஒரே மரம் தான், கிளையை மட்டும் வெட்டி போட்டு நம்மளை கொண்டு அங்க வச்சிருக்கிறார். அப்ப அந்த உண்மையான அத்தி மரம் யாருங்க? ஆபிரகாம் இல்லையா? ஆபிரகாம்ல இருந்து வந்தவர் தானே அவரு. இப்ப நாம எங்க இருக்கிறோம்? ஆபிரகாமின் புத்திரர்களாக அந்த மரத்துல இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அந்த ஒரு விசுவாசத்தினால, அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் அவங்களுக்கு இல்லாம போனதுனால அவங்கள வெட்டி போட்டுட்டு அந்த ஆபிரகாம் விசுவாசம் யாருக்கு இருக்குதோ அவங்கள கொண்டு அதுல ஒட்ட வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த ஒரு திராட்சை தோட்டம் யார்? இதே பாடத்துக்கு இன்னும் உயிர் இருக்குது. எந்த திராட்சை தோட்டம்? எது? இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலம். இது நம்ம எப்படி சொல்லலாம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்ற? நானே திராட்சை செடி, நீங்களே கொடிகளா இருக்கிறீங்கன்னு சொன்னாரு. அந்த ஒரு விசுவாசத்தின் மூலமாக வந்தவங்க தான் இந்த கிறிஸ்தவ மண்டலம். அவங்களே என்ன இருக்காங்க? ஒரு திராட்சை தோட்டமா இருக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த திராட்சை தோட்டத்துல கனியை எதிர்பார்த்தாரான்னு பார்த்தீங்கன்னா, கனியை முதலாவது எதிர்பார்த்திருந்தார் இல்லைங்களா? 15ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த மரம் வெட்டப்பட்டுச்சு. அது நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஹிஸ்டரியில? எப்போங்க அது வெட்டப்பட்டுச்சு? ரெண்டு இதாக பிரிஞ்சுது. எப்போ? 15ஆம் நூற்றாண்டுல யூதா பெஞ்சமின், அங்க இஸ்ரேல் யூதான்னு பிரிஞ்சது போல இங்க எப்படி பிரிஞ்சுதுங்க? உண்மையான சபை, பொய் சபை. அதாவது புரொட்டஸ்டன்ட் உருவாயிடுச்சு இல்லைங்களா? அப்ப சபை ரெண்டாயிடுச்சு. அது வரைக்கும் ஒரே சபையா இருந்தது. இப்போ திராட்சை தோட்டம் எல்லாமே எப்படி எந்த நிலையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா கசப்பான கனியை கொடுத்துருக்கு இல்லைங்களா? எப்படி அந்த இஸ்ரேல் மக்கள் கசப்பான கனியை கொடுத்தாங்களோ அதே போல இவங்களும் கசப்பான கனியை கொடுத்துருக்குறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க கையில பைபிள். ஆனா இவங்களுடைய வேர் எங்க போயிடுச்சுங்க? வேற பக்கம் போயிடுச்சு. தேவன் பட்சத்துல வேறு போகாம வேற பக்கம் வேறு போகுது. எந்த வேறுன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற மக்களுடைய உபதேசங்கள், உலக உபதேசங்கள் இல்லைங்களா? எல்லா உபதேசத்தையும் உள்ள எடுத்து போட்டுட்டு இவங்களுடைய கனி எப்படி இருக்குங்க? நல்ல கனியை தேடி பார்த்தா கசப்பான கனியா இருக்கு. அதனால அதை விட்டுட்டு இப்போ இந்த திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரம் வச்சிருக்காரு, காட்டத்தி மரம். இப்ப நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இந்த ஒரு காட்டத்தி மரத்துல தேவன் எதிர்பார்க்கிறது என்ன இல்லைங்களா? அதை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த திராட்சை செடி எந்த ஒரு நிலையில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்ன பண்ணியிருக்கான்? அவங்களுடைய மனதை குருடாக்கிட்டான் இல்லைங்களா? பிரகாசமா இருக்கக்கூடிய அந்த ஒரு சத்தியத்தின் ஒளி அவங்களுக்கு என்ன பண்ணல? பிரகாசமா இல்லை, இருளாகி போயிடுச்சு. அவங்களுக்கு சத்தியத்தை பத்தி சொல்லும் போது அவங்களுக்கு என்ன பண்றாங்க? இன்னைக்கு காதை அடைத்து கொள்ற ஒரு நிலையில போயிட்டாங்க இல்லைங்களா? நாம ஒருத்தர் சகோதரருக்கு போயிட்டு ஒரு பைபிள் பத்தி ஒரு ஃபுல்லா ஒரு பாடம் எடுத்துட்டு நின்றுட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து நின்றுட்டு இப்படி பாக்குறாரு. என்ன விரோதியை பாக்குற மாதிரி பாக்குறேன் இந்த மனுஷன், நான் பைபிளை பத்தி தானப்பா சொல்லி இருக்கிறேன் மனசுல நினைச்சுக்கிட்டேன் இல்லையா? அவர் அப்படி பாக்குறாரு, ஒரு எதிரியை பாக்குற மாதிரி பாக்குறாரு. நான் நினைச்சேன், தேவனே அடுத்த தடவை இவருக்கு பாடம் எடுக்க வரணும்னு சொன்னா இந்த மனுஷன் வாயை நீங்க அடைச்சு போட்டா தான் முடியும், இல்லைன்னா இவர் ஒரே செகண்ட்ல தூக்கிடுவாரு அவரு அப்படின்னு சொல்லி நான் தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா நீங்க தான் பேச சொன்னீங்க, போய் பேசினேன். நெக்ஸ்ட் இடம் கொடுத்தா நான் பேசுறேன், இல்லாட்டி ஒண்ணு இல்லைன்ட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் இல்லைங்களா? பாருங்க, ஒரு மனக்கண் எவ்வளவு குருடா இருக்குன்னா, வெளிச்சத்தை போய் சொன்னா இருளா இருக்குது. இருள் வெளிச்சமாகவும் வெளிச்சம் இருளாகவும் மாத்தி வச்சிருக்கிறான் பிரபஞ்சத்தின் தேவன் இல்லையா? உண்மையான சத்தியத்தை பொய் சத்தியமாக்கி வச்சிருக்கிறான் இல்லையா? போய் சொல்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது பேசும்போதே பாத்தீங்கன்னா. ஆனா தேவன் நல்லாவே பாடம் எடுத்து முடிகிற வரைக்கும் வர வைக்கல. அவர்
எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உள்ள வர்றாரு அவரு. அப்பயே பார்த்து சரி தேவ சுத்தம் அவருக்கு இருக்குது, கண்டிப்பா இப்போதைக்கு விட்டாலும் கூட என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவர் வருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா. ஸோ பார்க்கும்போது எந்த ஒரு நிலையில ஆயிட்டாங்கன்னா மனக்கண் குருடாக்கப்பட்டு இருக்குது அவங்களுடைய மனது இல்லைங்களா. கையில பைபிள் இருந்து கூட அது பிரகாசமா இல்லை, அது இருளா இருக்குது. அதோட உபதேசங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி இருக்கு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதெல்லாம் நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கறது ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால தான் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து தொட்டவங்க எல்லாம் சுகமாயிட்டாங்க இல்லைங்களா. யாரும் தொடர்றது கிடையாது, கையில பைபிள் இருக்கு தொடர்றது கிடையாது. தொடர்றதுன்னு என்னங்க, கவனிச்சு படிக்கிறது கிடையாது. தொட்டா கண்டிப்பா குணமாயிடுவாங்க, தொடர்றது இல்ல. விசுவாசத்தோட வந்து யாரு இதை ஆராய்ந்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இது நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதா இருக்குது. அடுத்து பார்க்கும்போது நம்ம உன்னத பாட்டு புத்தகத்துல இந்த காலகட்டத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு வார்த்தையை குறித்து பார்க்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10ல இருந்து படிக்கலாம் பாருங்க. என் நேசர் என்னோடே பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது. பாருங்க எவ்வளவு அழகா சொல்லி கூப்பிடுறாரு. மாரிக்காலம் சென்றது, மழையும் ஒழிந்தது, மழை பெஞ்சிருச்சு, பூமியின் புஷ்பங்கள் காணப்படுது, குருவி பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் இதுக்கு எல்லாமே அர்த்தம் இருக்குது இல்லைங்களா. அடுத்த வசனம், அத்தி மரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. எழுந்து வான்னு கூப்பிடுறாரு. ஏன்னா இது காய் காய்க்கிறதுக்கு ரெடியா இருக்குது, ஏன்னா அது துளிர் விட்டு இருக்குது, காய் காய்க்க போகுது, நீ பிரியமே நீ எழுந்துச்சு வா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறத நம்ம இடத்துல பார்க்க முடியுது இல்லையா. ஏன் இந்த வசனத்தை நம்ம எடுத்தோம்னா அத்தி மரம் காய்க்க போகுது, சமீபமா இருக்குது. அப்ப ரூபவதி என்ன பண்ணிடணும், எழுந்துச்சு வான்னு சொல்லியிருக்காரு. அப்ப பார்க்கும்போது நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு இப்போ இல்லைங்களா. அதை குறித்து நம்ம பார்க்கும்போது நல்ல கனியை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. அப்போ ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம இடத்துல தேவன் எதிர்பார்க்கிற அந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அது கலாத்தியில படிச்ச வசனங்கள் தான் இல்லையா. ஆவியின் கனியும் அன்பு, படிங்க அது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. சரி, இதை கொடுக்கதான் ஏற்படுத்தினாருன்றத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களை கனி கொடுக்கறதுக்காக தான் ஏற்படுத்தினேன் அப்படின்னு ஒரு வசனத்துல சொல்றாரு. யோவான் 15ஆம் அதிகாரத்துல 16, 17 வசனம் படிச்சு பாருங்க. இதே வார்த்தை தான் அங்கேயும் சொல்றாரு அவரு. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஏற்படுத்தினது எதுக்காக? நான் உங்களுக்கு ஏற்படுத்தின எதுக்கு? நீங்கள் போய் கனி கொடுக்கணும், உங்கள் கனி நிலைத்திருக்கணும். சும்மா ஒரு கொஞ்ச நாள் கொடுத்துட்டு காஞ்சி போயிடக்கூடாது. அந்த கனி நிலைத்திருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தங்க? மரண பரியந்தமா அந்த நற்கனி காணப்படணும், உண்மை உள்ளவர்களா இருக்கணும். கொஞ்ச நாள் கொடுத்துட்டு மறுபடியும் அது காஞ்சி போயிடுச்சுன்னா அதனால பலன் கிடையாது. அந்த கனி நிலைத்து இருக்கணும். அப்ப அந்த கனி என்னங்கிறது அடுத்த வசனம் அவரே சொல்றாரு பாருங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். நீ பாருங்க இந்த கனி என்னங்க, அதே வசனத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்புன்னு சொல்லிட்டாரு. ஒரு அன்பா இருங்கன்னு சொல்லி இருக்காரு. அப்போ நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு கனி என்னன்னா அன்பு இல்லையா. அப்ப நமக்கு எதுக்கு அன்பு வேணும்? அதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக தேவனிடத்துல போய் நிற்கும் போது நம்முடைய குணம் எப்படி இருக்கணுங்க? அங்க அன்புதான் இருக்கணும். வம்பு இருந்ததுன்னா வம்புதான் அங்க இல்லைங்களா. அப்ப அன்பு இருந்தா தான் அங்க அந்த என்ன பண்ணுது, செலக்ட் பண்ணப்படுது. அந்த இடத்துல பார்க்கும்போது தகுதியே என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அன்பு தான். இங்க உலகத்துல இத்தனை வருஷம் 6000 வருஷம் தீமையை அனுமதிச்சிருந்தாலும் கூட அங்க போய் பார்க்கும்போது அது இருக்கக்கூடாது.
அந்த அன்பு தான் அங்க காணப்படும். அதுக்காக தான் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அப்பதான் நம்ம தைரியமா தேவனுக்கு முன்னால போய் நிற்கும். அதுக்கு தான் அங்க அன்பு நம்ம கிட்ட பூரணப்படுது. ஏன்னா அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம அவரை போய் என்ன பண்ண போறோம், தரிசிக்க போகிறோம் இல்லையா? அதுக்கு தான் நம்ம கிட்ட இன்னைக்கு என்ன தேவை இருக்கு, அன்பு இருக்கு. இந்த அன்புக்குள்ள இருக்கிற பொறுமைன்னு ஒண்ணு எடுத்துக்கலாம். இந்த பொறுமை நம்ம கிட்ட, இந்த கனி நம்ம கிட்ட இல்லைன்னு சொன்னா நம்மளை அவர் ஏற்படுத்தினால என்ன ஒரு பலன் இருக்குது. அப்ப அந்த பொறுமை எப்படி வரும்? பொறுமை எப்படி வருங்க நமக்கு? பொறுமை வர்றதுக்கான வழி எங்க இருக்குது? உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும். சோ இப்ப நமக்கு உபத்திரவம் வருதுன்னு சொன்ன உடனே நம்மளுடைய யோசனை டக்கு டக்கு டக்குன்னு ஓடிடுது, இப்படியாவது ஓடிடுது. ஆனா உபத்திரம் எதுக்காக வருது? பொறுமைங்கிற ஒரு கனியை உண்டாக்குறதுக்காக உபத்திரம் வருது. பொறுமையை பார்த்தோன்னா பயப்படுறோம். அந்த பொறுமைக்கு பின்னணி என்ன இருக்குதுங்க? தேவன் எதுக்காக அதை அனுமதிச்சிருக்காரு? அந்த ஒரு பொறுமைங்கிற ஒரு கனி, நல்ல கனி உண்டாக்குறதுக்காக தான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வருது. நம்ம அதை எப்படி எடுத்துக்கொள்றோம்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கொள்ற கூடாது அப்படின்னு பார்த்தா தேவன் என்கிட்ட அன்பு இல்லாம இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. நல்ல கனி நம்மளுக்கு உண்டாக்க தான் அவர் செஞ்சிட்டு இருக்கிறார் இல்லையா? யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல படிக்கலாம் 3-4 வசனங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உபத்திரவத்தை எப்படி எண்ணுங்க? ரொம்ப சந்தோஷமா எண்ணுங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா? இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம் தான். உபத்திரவத்தை எப்படிங்க சந்தோஷமா ஏத்துக்கிறது? உபத்திரவம் வந்தாலே உபத்திரவம் தான், அதை ஒரு சந்தோஷமா ஏத்துக்கணுமா அப்படின்னு பார்த்தா உபத்திரவம் என்ன பண்ணுமா? நமக்கு பொறுமையை உண்டாக்குமா இல்லையா? உபத்திரவத்தை சந்தோஷமா எடுத்துக்கலாம். இன்னொரு வசனம் அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த வசனத்தை எழுதுனது நம்ம போல ஒரு மனுஷன், நம்ம போல விசுவாசம், அதாவது விசுவாசத்துல இந்த காரியத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒருத்தர் தான் எழுதியிருக்கிறார். ஒரு தேவ தூதர் வந்து எழுதல, பெரிய ஒரு ராட்சச பலவான் வந்து எழுதல. நம்ம போல பாடுள்ள மனுஷன் அனுபவிச்சு பாடுகள்ல சந்தோஷப்பட்டு சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு பாடுகளை கொடுங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் தானே அப்படி சொன்னார். இவரும் என்ன சொல்றாரு? அதான் சொல்றாங்க, ஒரே ஆவி உடையவர்களா இருந்தோமேன்னு சொல்லி சொல்றாரு. ஒரே ஆவினா எல்லாருமே உபத்திரவத்தை வான்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க சந்தோஷமா இல்லையா? இப்ப பாருங்க, உபத்திரவம் வேண்டாம் அப்படி ஒதுக்கணும்னு வச்சுக்கிட்டுங்களேன், இப்பிரபஞ்சத்தின் தேவன் பக்கத்துல வந்து உட்காந்துக்குவா. நமக்கு இங்க வேலை இருக்குதுன்னுட்டு உபத்திரவத்தை வான்னு கூப்பிட்டா என்ன பண்ணுவான்? வந்து என்னப்பா கஷ்டத்தை கொடுக்கலாம்னா கஷ்டத்தை வேணும்னு கேட்கும் போது அவனுக்கு அங்க என்ன இருக்காதுங்க? ஒண்ணும் இல்லை. கஷ்டத்தை எதிர்நோக்கக்கூடிய ஒரு மனசு, பாடுகளா அடுத்து என்ன வந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கொள்ற ஒரு மனசு வந்துருச்சுனால அவன் இந்த இடத்துல தான் வெட்கப்பட்டு போவான். உலகத்துல யாருமே பாடுகளை விரும்புறது கிடையாது. அந்த பாடுகளை வந்து எல்லாரும் புறக்கணிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதுதான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறான். இங்க வந்து பார்க்கும்போது உபத்திரவத்தை சந்தோஷமா ஏத்துக்கிட்டதுனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி என்ன வார்த்தைங்க? இந்த உலகத்தின் அதிபதி வரான், அவனுக்கு என்ன இடத்துல ஒன்றுமே. உபத்திரவத்தை விரும்பிட்டா அவன் என்னதான் கொண்டு வர முடியும்? அதுக்கு அடுத்தது நம்ம மனசுல ஓவர்ட்ராக் பண்ணி போயிடலாம். இது இப்படி நடக்குமா? நடந்தா இப்ப நான் என்ன செய்வேன்? தேவனை நான் உண்மையை சார்ந்து நிக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்து தேவனுக்கு முன்னால வச்சுட்டோன்னு வச்சுக்கிட்டுங்களேன். நம்ம மனசுல எதெல்லாம் இது இல்லைன்னா என்ன ஆகுறது நம்ம எல்லாத்தையும் எடுத்து தேவனிட்டத்துல வச்சுட்டு ஃப்ரீயா இருக்கலாம். உபத்திரம் வந்தா சந்தோஷமா எடுத்துக்கிறேன், தேவன் என்கிட்ட அன்பு கூறுறாருன்னு அந்த ஒரு எண்ணம் நமக்கு வந்துருச்சுனாலே நாம இந்த உலகத்தை ஜெயிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிரச்சனை முடிஞ்சிருச்சு இன்னையோட நம்ம நினைச்சிட்டோம்னு வச்சுக்கிட்டுங்களேன், வந்துடும் பக்கத்துல, அப்பா இவரு நம்ம இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அப்ப மனது என்ன பண்ண வேண்டியிருக்கு? அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனசு வேணும். அதுக்காக பாடு நமக்கு வரணும்னு பிரேயர் பண்ணல, பிரேயரே பண்ணியிருக்கிறாங்க அவங்க இல்லைங்களா? தேவன் கொடுக்கறத சந்தோஷமா ஏத்துக்கிட நம்முடைய மனசு பக்குவப்படணும் இல்லைங்களா? அது வேண்டான்னு தள்ளுறவர்கள நமக்கு வேண்டான்னு பாக்குறோம். அப்போ பார்க்கும்போது நம்ம கிட்ட இப்ப எந்த ஒரு எப்ப நமக்குள்ள அந்த அன்பு உண்டாகும் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படும் போது இல்லைங்களா? இப்ப நமக்கு எந்த அடையை கொடுத்துருக்காருங்க? அத்திப்பழ அடைய தான் நமக்கு போட்டுட்டு இருக்காரு. அந்த அத்திப்பழ அடைய தான் நமக்கு என்ன பண்ணுது? இருதயத்தை சீர்படுத்துது. அதையும் அத்திப்பழ அடைன்னு சொல்றோம். அத்திப்பழ அடைன்னா என்னங்க? சத்தியம் இல்லையா? அப்ப ஏன் அது அத்திப்பழத்தை சொல்லிதான் நம்ம சொல்லணுமா?
அப்படின்னு சொல்லும்போது கிருபையும் சத்தியமும் கிறிஸ்து மூலமாக வந்துச்சு இல்லையா? ஆனா பிரமாணங்கள்லாம் எங்கன்னா வந்ததுங்க? தேவன் அவங்க மூலமாவே கொண்டு வந்தார். அதனாலதான் ரோமர்ல ஒரு வசனம் படிக்கிறோம் 3ஆம் அதிகாரத்துல. அப்ப இது 1-2 வசனம் படிங்க. இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? ம். விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? ம். அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது. ம். தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையா? எவ்வளவு விசேஷமானது! தேவனுடைய கற்பனை அவங்க இடத்துல தான் ஒப்புவிக்கப்பட்டது. கொலை செய்யாத, களவு செய்யாத, விபச்சாரம் செய்யாத கற்பனையும் அவங்க கிட்ட தானே கொடுக்கப்பட்டிருந்துச்சு. உன்னிடத்துல அன்பு கூறுவா, பிறனிடத்துல அன்பு கூறுவாயங்கிற கற்பனை அவங்க கிட்ட தானே கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க இடத்துல தான் நமக்கு என்ன பண்ணிருக்கு, இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கு. அதனாலதான் அது அத்திப்பழ அடைன்னு சொல்றோம். நோய்பட்டிருக்க அந்த மனுஷன் போய் ஆண்டவரே என்னை நினைத்தருள்னு சொல்லிட்டு போய் ஜெபம் பண்றாரு. அப்போ சொல்றாரு அத்திப்பழ அடைய போடுப்பா. எதுக்கு அடையாளம் தருதுங்களா? இப்போ நம்ம கேட்கலாம், அவங்களுக்கு ஏன் அத்திப்பழ அடை அவங்கள குணப்படுத்தலை? அவங்க கிட்ட தானே இருந்துச்சு இல்லையா? இந்த எசேக்கியாவை படிச்சிடலாம். 2 ராஜாக்கள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். பின்பு எசேயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து கிழவை மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான். என்ன பண்ணிச்சுங்க? அந்த அத்திப்பழ அடை ஜீவனை கொடுத்துருச்சு. அவருக்கு மரணம் வந்திருந்தது, இந்த அத்திப்பழ அடையை போட்டோன்னு அவருக்கு ஜீவன் கிடைச்சிருச்சு. அவருடைய லைஃப் இன்னும் அதிகமாயிடுச்சுன்னு பார்க்குறோம். அப்போ சத்தியம் நம்மளை குணப்படுத்தக்கூடியதா இருக்கு இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஏன் அவங்கள குணப்படுத்தலைன்ற ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம். அவங்க கிட்ட அந்த அத்திப்பழம் இருந்துச்சுல்ல, ஏன் அவங்கள குணப்படுத்தலை? அவங்க கிட்ட அத்திப்பழம் இல்லைங்க, அத்தி இலை இருந்துச்சு. அது எப்படி சொல்லலாம்? ஆதாம் ஏவாள் என்ன கட்டிக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட்ல? தேவனுடைய கற்பனை மீறினோன்னா ஃபர்ஸ்ட் எந்த ட்ரெஸ் கொடுக்கப்பட்டுச்சுங்க? அத்திப்பழம், அத்தி இலை இல்லையா? அது வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். சார், முதல்ல தான் நிர்வாணி, நான் குற்றவாளி, நான் பாவின்ற ஒரு உணர்வு வரும்போது அவங்களுக்கு எந்த ட்ரெஸ் கிடைக்குதுங்க? அவங்களுக்கு அத்தி இலையத்தி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த அத்தி இலை எதுக்கு அடையாளம்னா, மனுக்குலத்துக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட ட்ரெஸ் எதுங்க? நியாயப்பிரமாணம் இல்லையா? அதுதான் இஸ்ரேல் மக்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க அதை கட்டிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் என்ன ஆயிடுச்சுங்க? அவங்களுக்கு அது போதுமானதா இல்லை. அது அவங்களுக்கு என்ன பண்ண கொடுக்கல, உதவி செய்யலை. அவங்களுக்கு என்ன ஒரு ட்ரெஸ் தேவைப்பட்டுச்சு? மனுஷனுக்கு ஒரு மிருகத்தோடைய ட்ரெஸ் தேவைப்பட்டுச்சு இல்லையா? அது கிறிஸ்துவோடைய நீதி. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அத்தி இலையை கட்டி வச்சிருக்கிறாங்க. நாளாக 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 அந்த கற்பனையை மீறி 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 அந்த இது எப்படி ஆயிடுச்சுங்க? காஞ்சி போயிடுச்சு. தானா உதிர்ந்து என்ன பண்ணிடும்? அது கொட்டி போயிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் அந்த அத்தி இது கொடுக்கப்பட்டுச்சு. அந்த அத்தி இலை ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணல, தன்னுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு அது போதுமானதா இல்லை இல்லையா? மனுஷனை குணப்படுத்துறதுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு அந்த ஒரு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா அது என்ன பண்ணல, அவருக்கு உதவி செய்யல இந்த மனுஷனுக்கு. அதனாலதான் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அத்திப்பழ அடைய கொடுத்துட்டாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த கற்பனை எப்படி மாத்தி இருக்கிறாருன்னா, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 35 படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 35. அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே என்ன கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். பாருங்க, அப்ப தேவனுடைய கற்பனை அங்க கொடுக்கப்பட்டுதான் இந்த நியாயப்பிரமாணம். அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது மனுஷனுக்கு ஒரு அவலட்சணத்தை மூடக்கூடியதாகத்தான் இருந்துச்சு. மோசமான நிலையில் அந்த மனுஷனுக்கு அது உதவி செய்யக்கூடியதா இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணல, அது பூரணமான ஒரு தன்னுடைய நிர்வாணத்தை மூடுறதுக்கு உதவி செய்யல. அது மனுஷன் அதை கட்டி கொண்டு இருக்கிறதுக்கு அவனுக்கு என்ன கிடையாது, கெப்பாசிட்டி இல்லை இல்லையா? நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை அவனுக்கு
அதுக்குரிய பலன் அவனுக்கு இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கெட்டு போனது சரீரம் அல்ல, நிர்வாணமா இருக்குது சரீரம் அல்ல. நிர்வாணன்றது தேவனுக்குடைய அந்த ஒரு கான்டாக்ட்ல பேசிட்டு இருக்குது. இது வந்து மனுஷனுடைய யோசனை கிடையாது இல்லையா? நிர்வாணமா இருக்குதுன்னா அசுத்தமா இருக்கிறது சரீரம் கிடையாது, அது சரீரத்தை தான் மூடுறதுக்கு உதவி செஞ்சுது தன்னுடைய தவறுகளை. ஆனா பார்க்கும்போது கெட்டு போனது இருதயம், மனசு நிர்வாணமா இருக்கு. அதனால தேவன் என்ன சொல்றாருங்க, எல்லாமே அவருக்கு முன் நிர்வாணமா இருக்குன்னு சொல்லி சொல்றாருல. அவர் முகம் எதை பார்க்குது? இருதயத்தை பார்க்குது. அதுதான் நிர்வாணமா இருக்குது, அசுத்தமா இருக்குது, கெட்டு போயிருக்குது. அப்போ அந்த கொடுத்த அந்த ட்ரெஸ், அவங்க கொடுத்த நியாயப்பிரமாணம் எதை மூட முடியல? மனசை மூட முடியல, மனசை குணப்படுத்த முடியல. அதனாலதான் கற்பனையை மாத்தி என்ன பண்ணாரு, இதை உன்னிடத்துல அன்பு குருவ பிறனிடத்துல அன்பு குருவாயாகன்னு சொல்லி அது மனதுக்குரிய கற்பனையை அதை என்ன பண்ணியிருக்காரு, மாத்தி இருக்கிறாரு. இப்ப பார்க்கும்போது நான் உன் தேவனாய் கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு முழு ஆத்துமோடு முழு பலத்தோட அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொன்னா, முழு பலத்தோடது மட்டும்தான் அன்பு கூற வைக்குது. இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, பலம் வெளிப்புறமான இது அது உதவி செய்யல. முழு இருதயத்தோட ஃபர்ஸ்ட் இருதயத்துல இல்லைங்களா, அடுத்தது அறிவு, மனசு, அறிவு, செயல், மூணுமே என்ன பண்ணணுமா, பூரணப்பட வேண்டியதா இருக்கு. அதுக்கு பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் கொடுத்த அந்த கிருபை, இரக்கம், மன்னிப்பு, இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அத்திப்பழ அடையாக அது என்ன பண்ணுது, உருவாக்கப்படுது. அதை சாப்பிடுற ஒரு மனுஷனுக்கு அந்த இருதயத்தை அது சுத்திகரிக்கக்கூடியதா இருக்கு. அதனாலதான் வசனம் வாசிக்கிறோம், யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ வந்து பார்க்கும்போது பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது சரீரம் கிடையாது, மனது. மனது பூரணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா, மனது சுத்திகரிக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னா நம்முடைய சரீரம் அதுக்கு அடங்கக்கூடியதா இருக்கு. இருதயம் சீர்பட்டுச்சுன்னு சொன்னா சரீரம் அதுக்கு அடங்கக்கூடியதாக இருக்குது. தேவனிடத்துல அன்பு கூறுறதுக்கு மனசு ஒத்து வந்துச்சுன்னு சொன்னா சரீரம் தானா ஒத்து வரும். பாத்திரத்தோட உள்பகுதி சுத்தமாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா வெளிப்பகுதி தானா சுத்தமா இருக்கும். வெளிப்பகுதியை மட்டும் சுத்தப்படுத்துறதுக்கு பண்ணதுதான் நியாயப்பிரமாணம். வெளிப்புறமான ஒன்றை மூடுறதுக்காக கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு உதவி செய்யல. மனதுல எழுதப்பட வேண்டிய கற்பனையா இருந்துச்சு, அது கற்பனைகள் அங்க எழுதப்பட்டிருந்துச்சு. அது படிச்சு பார்த்துட்டு இப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு கற்பனை படிச்சு தெரிஞ்சதா இருந்துச்சு. இப்போ நம்ம மனதில் எழுதப்படுது. அது ஒவ்வொரு நாள் நம்ம இருதயத்துல அது எழுதப்பட்டு அது நம்ம இருதயத்தை சுத்திகரிக்கக்கூடியதா இருக்கு. நம்முடைய யோசனையா மாறுது. இப்படி யோசிக்க கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாதுன்ற ஒரு அறிவை நமக்கு என்ன பண்ணுது, அது உதவி செய்யுது. அது யூத மக்களுக்கு அது கொடுக்கல இல்லைங்களா. அவங்க வந்து தேவனுடைய கற்பனை தெரிஞ்சுங்கன்னா எங்க தான் போனது, அவங்க வேதபாரர்கிட்ட போய் அதை படிக்க சொல்லணும். அவங்க வந்து படிச்சதுக்கு பிற்பாடுதான் அந்த ஒரு யோசனையோட வீட்டுக்கு வரதுக்குள்ள என்ன ஆயிடுது, மறந்துடும் இல்லையா. ஆனா இப்ப நமக்கு இருதயத்தில் எழுதப்படுது, வசனமா எழுதப்படுது. நாம் அதை சொல்றாரு, வழி இதுவே, இதுல நடவுங்கிற சத்தம் நம்ம காதுல துணிக்குது இல்லைங்களா. நம்முடைய வசன கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது நீங்க அதை சொல்றாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லும் போது, நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு பரிசுத்தாவி என்ன பண்ணுமா, நினைப்பூட்டும். ஆவியினால நம்முடைய இருதயத்துல எழுதப்படுது. அது நம்முடைய மனதை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிச்சு தேவன் பக்கம் அது என்ன பண்ணுது, நம்மளை திருப்பக்கூடியதா இருக்கு. ஆகவே நம்மளுடைய கிரியைகள் மாறுதுன்னு சொன்னா அது நம்மால அல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சத்தியம்தான் அந்த நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கக்கூடியதா இருக்கு. பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள செய்யறது அந்த சத்தியத்துக்கு தான் அந்த அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குது இல்லைங்களா. இது வந்து எந்த ஒரு மனுஷனிடத்துலயும் போயிட்டு உலகத்துல போயிட்டு பாடுபடுங்கன்னு சொல்லியாச்சுன்னா நம்மளை என்னதான் சொல்லுவாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்னாதான் தான் இருக்கு. பைத்தியக்காரா நம்மளை பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆனா நம்முடைய மனது அது சுத்திகரிக்கப்பட்டு நம்ம மனசு சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுது. இந்த பாடுகள் என்னை சுத்திகரிக்கக்கூடியதா இருக்கு, இந்த பாடுகள் என்னை பூரணப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஆகவே இந்த பாடுகளை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி நம்மளுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுதுன்னு பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல 16-17 வசனம் படிக்கிறோம் பாருங்க. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. பார்க்கும்போது கிருபையும் சத்தியமும் நம்மளை என்ன பண்ணுது, ரொம்ப உதவி செய்யுது. சத்தியம் நமக்கு வந்து அறிவை கொடுத்து நமக்கு உதவி செஞ்சாலும் கிருபை நம்மளை தாங்குது ஒவ்வொரு நாளும். நாம் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளிடத்துல நம்மளை பூரணப்படுத்துறதுக்காக நாம் தவறும் போதெல்லாம் தேவன் கிருபையை கொடுத்து 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 நம்மளை சுத்திகரிச்சிருக்கார். நம்ம இடத்துல வந்து மாற்றத்துக்கு காரணம் எல்லாமே தேவனுடைய கிருபை தான். அது நம்மளை தாங்கி பிடிக்கலன்னு சொன்னா நாம் ஒரு நாள் குணப்படவே முடியாது.
அதுக்கு தேவன் ஏற்படுத்தின ஒரு பிரமாணம், நான் மனதுல எழுதுவேன்னு சொல்லி அவர் கொடுத்த வாக்குறுதி. அந்த வாக்குறுதி அவர் நமக்கு நிறைவேற்றார். அதனாலதான் நமக்கு மன்னிப்பு உண்டாக்குது, அது எழுதப்படவும் செய்கிறது ஆவியினால் நம்ம மனதுல, இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை ரொம்ப பெரிதா இருக்குது. இஸ்ரேல் மக்களுக்கு அந்த ஒரு கிருபை இல்லாமல் இருந்ததுனாலதான் அவங்க வெட்டப்பட்டு போயிட்டாங்க. நம்ம அவங்கள பார்த்து சொல்றோம் அவங்க வெட்டப்பட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா நாம கிருபை இல்லைன்னா நாமும் வெட்டப்பட்டு தான் போயிட்டு இருப்போம். அப்ப நம்மளை தாங்கி இருக்குது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை. நம்ம அந்த வசனம் படிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 20, 21, 22. நல்லது, அவை விசுவாசத்தினாலே அவைகள் முறிந்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். வேண்டுமே சிந்தையாயிராமல் பயந்திரு. சுபாவ பிழைகளை தேவன் தப்பவிடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. அடுத்தது, ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். எவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த வசனம் சொல்லுது பாருங்க, இல்லையா? அவங்க வெட்டப்பட்டிருக்கேன்னு சொல்லி மேன்மை பாராட்டுறியே, நல்லதுதான். நீ ஒட்டப்படுறதுக்காக தான் அது வெட்டப்பட்டிருக்குது. ஏன் வெட்டப்பட்டுச்சு தெரியுமா? ஏன் வெட்டப்பட்டுச்சுங்க? அவங்க கிட்ட கண்டிப்பை காமிச்சிருக்கிறார். ஏன்? நம்ம இடத்துல தயவு காமிச்சிருக்கிறார். நம்ம கிட்ட அந்த தயவு இல்லைன்னு சொல்லி பார்த்தா, அந்த தயவை நம்ம அசட்டை பண்ணினா என்ன ஆயிடுங்க? அது அவங்க வெட்டப்பட்ட மாதிரி நாம வெட்டப்பட்டுருவோம். நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு கிருபை கொடுக்கப்படலை. அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு சொன்னா அவங்களுக்கு என்ன பண்ற சான்ஸ் கிடைச்சிருக்கும். அவங்களுக்கு அத்தி இலையாக இருந்துச்சு, நமக்கு பார்க்கும்போது இங்க அத்தி பல அடையாக இருக்குது. நமக்குடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அவருடைய தயவு இரக்கம், நாம் தவறு செய்யும் போது நம்மளை மன்னிக்குது. அந்த தயவை அசட்டை பண்ணிடாதீங்க. பரவாயில்ல, எத்தனை தடவை செஞ்சாலும் தேவன் மன்னிக்கிறாருன்னு நினைச்சிடாதீங்க, அசட்டை பண்ணிடுவீங்க. அப்படி எவ்வளவு செஞ்சாலும் தேவன் பரவாயில்ல மன்னிச்சிடறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துருச்சுன்னா வெட்டி போட்டுருவாரு அப்படின்னு சொல்றது. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்புல நம்ம எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு. நம்முடைய மனதை நம்ம சுத்திகரிக்கிறது தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கு. நாம் ஒட்டப்பட்டிருக்க நாம வெட்டப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதா இருக்கு. அப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த இந்த ஒரு அறிவுபூர்வமான இந்த இஸ்ரேல யூத மக்களை குறித்து நம்ம இவ்வளவு பார்த்துருக்கிறோம். அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு கிருபையில் அவங்க நிற்க முடியாம போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய தயவு, இரக்கம், பொறுமை எல்லாமே அவங்ககிட்ட காண்பிக்கப்படலை. அதுதான் நமக்கு அந்த ரோமர் புத்தகத்துல அந்த முதல்ல அந்த வசனம் சொல்லியிருக்காரு 2ஆம் அதிகாரத்துல 1-4 வரைக்கும் படிச்சிடலாம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயத்திற்கு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாயத்திற்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? இப்போ இது பாருங்க, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கிற நீ அப்படி சொல்றாரு. அடுத்து இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் சொல்றாரு. எப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் என்ன சொல்லிக்கிட்டு வர்றாரு? எப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுல 1ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்க வேண்டாம், பார்த்துக்கிடுங்க. 29 இருந்து 32 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் அப்படி சொல்லிட்டு 32 சொல்றாரு பாருங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரரா இருக்கிறார்கள். எப்படிப்பட்டவைகள்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிற முன்ன என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களோ அதை. அப்போ அப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளி நீ தீர்க்கிற, உனக்கு அறிவு வந்துருச்சே, அது நீயே செஞ்சா இல்லையா? அப்போ அடுத்த வசனம் சொல்ற 4ஆம் வசனம், அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாய். பாத்தீங்களா? நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்க? தயவு, பொறுமை, நீடிய சாந்தம். இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு இதை நாம் அசட்டை பண்ணிட்டோம்னு சொன்னா நாம கூட என்ன பண்ணிடுவோம்? வெட்டப்பட்டு தூக்கி எரியப்பட்டுடுவோம். ஆகவே பார்க்கும்போது தேவனுடைய தயவும் இரக்கத்தை நாம் என்ன பண்ண அசட்டை பண்ணிடக்கூடாது. யூத மக்கள் பண்ண மாதிரி நாம் என்ன பண்ணிடக்கூடாது?
பண்ணிடக்கூடாது. ஆனாலும் இந்நாள் வரைக்கும் நாம் இருக்கிறோம்னு சொன்னால் அது தேவனுடைய சுத்த கிருபை தான் இல்லையா? இப்பொழுது இருக்கிறது கிருபை, இருந்ததும் அவருடைய கிருபை, இருக்க போகிறதும் அவருடைய சுத்த கிருபை. ஆகவே நாம் அவருடைய கிருபையை நாம் சார்ந்து கொண்டோமானால் அவருடைய சத்திய வசனத்தினால் நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி அவருடைய மகிமையுள்ள ராஜ்யத்தில் நம்மை நிலைநிறுத்துவாராக.